ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல காரசாரமான தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பன்னு சொல்லிட்டு எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த சட்னி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேன் ஒன்று வச்சுக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகா 2 எடுத்திருக்கேங்க. நார்மல் ரெட் சில்லி 1 எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தாங்க. நான் இது காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இந்த நார்மல் ரெட் சில்லி நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் 1 சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துடணுங்க வரமிளகாய். இப்போ இதை வேறு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வடக்கடலை பருப்பு, நிலக்கடலை ரெண்டுமே இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கணுங்க. கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும். இப்போ இதையும் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. பூண்டு பல் 6 சேர்த்துக்கலாங்க. இது பெரிய பல் பூண்டுனால நான் 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல் பூண்டு சேர்க்க போகிறீங்கன்னா 10லேருந்து 11 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் போல் நான் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேங்க பூண்டை. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னிக்கு நல்லா பழமான தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமும் நம்மளுக்கு தக்காளி வதங்கிரும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி தோல் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மீடியம் சைஸ் ஜார் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயும், வடக்கடலை பருப்பு, நிலக்கடலை பருப்பு இது 3ஐயும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சட்னியை நல்லா மைய அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க. இன்றைக்கி நான் சட்னி கொஞ்சம் திக்காதாங்க அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலை சேர்த்து தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.